ஹலோ எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு தேன்கணிதம் டெஸ்ட் 4 ஓட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the smallest square numbers which is divisible by each of the numbers 6, 9 and 15. சரியா, இத ரெண்டு விதமா செய்யலாம். சரியா, அதாவது 3ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் அப்படின்னா கண்டிப்பா இதோட மடங்கு தான் வகுப்படும். சரியா, ரெண்டு விதமா செய்யலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு, சரியா, அதுக்கப்புறம் என்னது, அது எந்த ஸ்கொயர்ல டிவைட் ஆகும், அதோட மடங்கு எந்த ஸ்கொயர்னு பார்க்கலாம், அல்லது ஃபேக்டர்ஸ் எடுத்து அது மூலமா பண்ணலாம். சரியா, எல்சிஎம் அப்படின்னா என்னது, 6 எல்சிஎம் மெத்தட்ல 6, 9, 15. சரியா, 3ஆல டிவைட் பண்ணா 2, 3, 5. அதுக்கப்புறம் காமனா இல்ல, 2 10, 30, 30 90. எல்சிஎம் 90. அப்ப 90ஓட மடங்கு இதுல எது இருக்குன்னு பாருங்க, 900 தான் இருக்கும். சரியா, அப்ப 90 × 10 = 900. சரியா, அப்ப வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் என்னது, 900. இப்படி எடுத்துக்கலாம் ஒண்ணு. ஆர் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ். சரி, அது எப்படின்னா ஆரோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பிரிக்கணும். சரியா, 2 × 3. அதே இது 9ஓட ஃபேக்டர் 3 × 3. சரியா, அடுத்து 15ஓட ஃபேக்டர் 3 × 5. இப்ப என்னெல்லாம் வந்திருக்கு, 2, 3, 5ன்னு வந்திருக்கா. எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூவா வரணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே டபுளா எடுக்கணும். சரியா, எப்படி அப்படின்னா வர்க்கம் என் அப்படின்னா 2னா இன்னொரு 2 சேர்த்துக்கணும், இது ஸ்கொயர் வேல்யூவா மாறிடும். அதுக்கப்புறம் × 3னா இன்னொரு 3 சேர்த்துக்கணும், ஸ்கொயர் வேல்யூ ஆயிரும். அதே மாதிரி 5னா இன்னொரு 5 சேர்த்துக்கணும், அதுவும் ஸ்கொயர் வேல்யூ ஆயிரும். சரியா, இதுதான் வர்க்க எண். ஓகே, இது எல்லாத்தோட காமன் மடங்கு. ஓகே, 2, 3னா அதோட மடங்கு 2, 3 வந்துருச்சு, 3, 3 வந்துருச்சு, 3, 5 வந்துருச்சு, எல்லாத்தோட மடங்கும் வந்துருச்சு உள்ள. சரியா, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 4, 5 25, 3 9. சரியா, 25 4 100 × 9 = 900. இது ஒரு மெத்தட். சரியா, ஓகே தானப்பா. இந்த ரெண்டு மெத்தட்ல எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. which of one pair of the following such that product of the pair is equal to LCM அப்படின்னு சொல்லிருக்காங்க. பின்வருவற்றுள் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்கு தொகையை மீச்சிறு பொது மடங்கானது பொது மடங்காக இருக்குமாறு அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம்மும் பெருக்கல் பலனும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சார்பகா எண்ணா இருந்தாதான் இருக்கும். சரியா, சார்பகா எண்களுக்கு தான் என்னது, மீச்சிமா = இரு எண்களின் பெருக்கல் பலன். சரியா, அப்ப இதுல சார்பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது சார்பகா எண்கள் கிடையாது. ஏன்னா இதோட HCF 2. சரியா, சார்பகா எண்கள் கிடையாது. HCF 1 இருந்தாதான் அது சார்பகா எண்கள், கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ரைம்க்கு தான் மல்டிபிள் ஆஃப் 2 numbers is equal to their LCM அப்படின்னு வரும். சரியா, ஓகே. அதே மாதிரி இது பாருங்க. ஓகே, 32 81. சரியா, அது இருக்கட்டும். அடுத்து இது பார்த்தோம்னா இதோட HCF 5. அதே மாதிரி இது பார்த்தோம்னா இதோட HCF 3. சரியா, அப்போ இதுக்கு தான் என்ன அப்படின்னா HCF = 1. அப்போ சார்பகா எண்கள் இதுதான் என்னது, கோப்ரைம் சார்பகா எண். சரியா, சார்பக எண்களின் மீச்சிமா ஆனது அவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். சரியா, அப்ப ஆன்சர் 32, 81. சரியா, ஓகே தானப்பா. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்லை. சரியா, அந்த சார்பகா எண்கள்னு ஒரு வேர்டு தெரிஞ்சிட்டாலே போதும். இந்த மாதிரியும் கொஸ்டின் இருக்கும், அதிகமா டைம் எடுக்காது. சரியா, ஓகே தானே. அடுத்து சரியா, A/B C is equal to 2:3:5 எனில் and HCF of A, B is X. சரியா, X. Find the HCF of 2B minus 3A plus 4C and 5A minus 2C plus 5B அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதோட மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க.
சரியா? பார்க்கலாமா? A is to B is to C அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த எண்கள் A is to B is to C அப்படின்னா அந்த எண்கள் 2 is to 3 is to 5 அந்த எண்கள் எப்படி எடுத்துக்கலாம்? 2x 3x 5x அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அந்த எண்கள் முறையே 2x 3x 5x எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2b minus 3a plus 4c இருக்கா? 4c இருக்கா? அப்ப a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 5 இருக்கா? அப்ப 2 into 2b 2 into 3 சரியா? 2 into 3 அடுத்து மைனஸ் 3 into 2 plus 4 into 5 அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்தோம் அப்படின்னா 6 மைனஸ் 6 பிளஸ் 20 சரியா? இதுவும் கேன்சல் ஆயிரும். 20 இருக்கா? அப்போ எக்ஸ்ன்னு வைக்கிறதுனால இத 20x வச்சுக்கோங்க, இல்ல 20 வச்சாலும் ஓகே தான். சரியா? 20x 20ங்கிறது விகிதம், எக்ஸ்ங்கிறது என்னது? அந்த எண்கள். 20 எண்கள் அப்படின்னா சாரி 20xங்கிறது அந்த எண் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அடுத்த ரெண்டாவதுக்கு பாருங்க. ரெண்டாவதுக்கு 2b minus 3a plus 4c அப்ப 2 b க்கு பதிலா 3 b க்கு பதிலா 3 2b 3a 4c 5a சரி, தமிழ்ல கொஞ்சம் மாறி இருக்குப்பா. தமிழ்ல இது வராது, இது இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. சரியா? அதாவது தமிழ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, 5a minus 2c plus 5b அப்படின்னு இருக்கா? இப்போ 5க்கு a க்கு பதிலா என்னது? 10 போட்டலாம். அது 2 minus 2 into c க்கு பதிலா 5 plus 5 into 3 சரி. அது இப்ப எப்படி வரும்? 10 minus 10 plus 15 சரியா? மைனஸ் 10 plus 10 கேன்சல், இது 15x வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு இது இந்த ரெண்டுக்கு தானே ஈக்குவேஷன் இது HCF கேக்குறாங்க. அப்போ 20x 15x சரியா? ரெண்டுக்கும் HCF என்னது? x-க்கு x-க்கும் HCF x தான். 20க்கும் 15க்கும் அப்படின்னா 5ன்னு வருமா? சரியா? இந்த ஆப்ஷன் பாருங்க, நம்மளுக்கு 5x கொடுக்கல. சரியா? HCF வந்து என்னது? HCF equal to 5x. ஆனா நம்மளுக்கு 5x கொடுக்கல. a b plus c a plus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ a அப்படின்னு எடுத்துட்டோம்னா a ஓட வேல்யூ என்னது? 2x தானே. அப்போ நம்மளுக்கு HCF 5x, ஆனா அங்க 2x கொடுத்திருக்காங்க. சோ இது கிடையாது. சரியா? அடுத்து b plus c b plus c னா 3 plus 5 8x, நம்மளுக்கு 5x தான் இருக்கு. சோ இதுவும் கிடையாது. சரியா? அடுத்து a plus b சரியா? a plus b னா 2x plus 3x is equal to 5x. சரியா? அப்ப ஆன்சர் இதுதான் 5x. ஓகே தானப்பா? அப்ப HCF என்னது? a plus b. நம்மளுக்கு வேல்யூவா கொடுத்தா சீக்கிரம் செஞ்சிருவாங்க, அல்லது தெரிஞ்சிரும், மெத்தட் தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? அந்த ABA கேக்குறாங்க. சரியா? ஓகே தானே? இது TNBSC சரியா? TNBSC நம்ம டிபார்ட்மெண்ட்ல குரூப் 1 BNC அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? ஓகே, அடுத்து இந்த ரெண்டு நம்பரு மற்றொரு மூன்றாம் எண்ணின் மீப்போவா 36 எனில் அவற்றின் மீப்போமா 2/4 3/5 5/2 7/2 எனில் மூன்றாம் எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? HCF ரெண்டு இதோட HCF கொடுத்திருக்காங்க 36ன்னு, LCM கொடுத்துட்டாங்க. தேர்ட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸா பிரிக்கணும். சரியா? ஃபேக்டர்ஸா பிரிக்கணும். பிரிச்சிடலாமா? 3240
3240 ஃபேக்டர்ஸா எடுத்தோம்னா எவ்வளவு அஞ்சால போட்டோம் அப்படின்னா 6 அஞ்சா 30, 4 அஞ்சு 20, 8 அஞ்சா 40. அடுத்து 2ஆல போட்டோம் அப்படின்னா 3, 2, 4. சரியா? அடுத்து 2, 1, 6, 2, 2, 8, 1, 3. சரியா? அப்போ 3240 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 2 3, அதாவது 2 பவர் 3 இன்ட்டு 1 2 3 4, 3 பவர் 4 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதலாம் இந்த ஃபேக்டரை. அடுத்து ரெண்டாவது பாருங்க 3600. இப்போ இதையும் ஃபேக்டர்ஸா பிரிக்க போறோம். 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 அஞ்சா 35, 7 அஞ்சா 35, மீதி 1, 2 அஞ்சா 10, 0. 5ஆல 1 அஞ்சு 5, மீதி 2, 4 அஞ்சு 20, 4 அஞ்சு 20. 3ஆல 4 12, 3 24. 3ஆல 1 3, 6 18. 2 8 2 16, 2 4 2 8, 2 2 4. சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3600 எப்படி எழுதலாம்? 2 பவர் 1 2 3 4, 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே தானே? இதோட HCF 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 36ஓட ஃபேக்டர் அது வர மாதிரி தான் மூணாவது நம்பர் இருக்கும். அப்ப 36க்கு பார்த்தோம் அப்படின்னா 36 சரியா? 2 இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. சரியா? அப்போ மூணாவது நம்பர்ல இந்த 2 வந்திருக்கணும். சரியா? 2 பவர் 2 இருக்கணும், 3 பவர் 2 இருக்கணும். சரியா? 4 4 36. அப்போ மூணாவது நம்பர் எதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு LCM அந்த இதை வச்சு எடுக்கலாம். LCM 2 பவர் 4, 3 பவர் 5. 5 power 2 into 7 power 2. 7 power 2. சரியா? ஓகே. தேர்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டு. சரியா? இங்க எங்கேயுமே 7 பவர்னு இல்ல. அப்ப ஆனா 7 பவர் 2ன்னு வந்திருக்கு. அப்ப மூணாவது நம்பர்ல கண்டிப்பா 7 பவர் 2 இருக்கும். சரியா? 7 பவர் 2. சரியா? மூணாவது நம்பர்ல 7 பவர் 2 எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க 5 பவர் 2 இங்கே இருக்கு. அப்ப இருந்தாலும் இருக்கலாம், இல்லங்கிற அவசியம். சரியா? இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் 5 பவர். ஆனா 3 பவர் பாருங்களேன். இங்க 3 பவர் 4, 3 பவர் 2, 3 பவர் 2. ஆனா இங்க 3 பவர் 5ன்னு இருக்கு. அது மூணாவது நம்பர்ல 3 பவர் 5 இருந்தாதான் இதுக்கு வரும். சரியா? 3 பவர் 5. சரியா? அப்போ ஓகே 7 பவர் 2, 3 பவர் 5. அதுக்கப்புறம் 2 பவர் 4. சரியா? நம்மளுக்கு 2 பவர் 2 அப்படிங்கிறது எல்லாத்துலயும் கம்பல்சரியா இருக்கணும்ல. சரியா? 2 பவர் 4 இங்கே இருக்கு. அதனால இருக்கணும் அப்படிங்கிற 2 பவர் 4 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கண்டிப்பா 2 பவர் 2 இருக்கணும். சரியா? சோ இன்ட்டு 2 பவர் 2. சரியா? இது மூணு கம்பல்சரியா இருக்கணும் மூணாவது நம்பர்ல. அப்ப அது இருக்கிற மாதிரி என்ன இருக்கு பாருங்க. 7 பவர் 7
ஓகே, அப்போ 2 பவர் 2, 7 பவர் 2, 3 பவர் 5. சரியா? 2 பவர் 2, 7 பவர் 2, 3 பவர் 5 அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்போ மூணாவது நம்பர் என்னன்னா, இது இருந்தாதான் என்னது நம்மளுக்கு எல்சிஎம் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். சரியா? ஓகே தானே? அப்ப ஆன்சர் ஏ. சரியா? மறுபடி சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டர்ஸ் எடுத்து என்னது மூணாவது நம்பர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன கேட்கிறாங்க. The least number of square tiles required to pave ceiling of a room 15 meter 17 centimeter long and 9 meter 2 centimeter board is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே தானே? ஓகே, ரெண்டு பக்கமும் HCF எடுத்துட வேண்டியதுதான். அதாவது மீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்கலாம், இதை சென்டிமீட்டரே மாத்திக்கலாமா? எப்படி மாத்தலாம்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அப்படிதானே? அப்போ 15 மீட்டர்னா 15 × 100 1500. அப்போ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1517 சென்டிமீட்டர். அதே மாதிரி 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னா 2 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். சரியா? HCF கண்டுபிடிச்சோம்னா தேவையான சைஸ் கிடைச்சிரும். சரியா? என்ன அளவு அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? HCF அப்படின்னு பார்த்தோம்னா 1517902. சரியா? ரெண்டுக்கும் HCF என்ன அப்படின்னா 41 டிவைட் ஆகும். 41. சரியா? 1 12 123, 1 12 127 121, அப்புறம் என்னது 7 அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். சரியா? 37, அதே மாதிரிதான் 2 41 82, அப்புறம் 2. சரியா? ஓகே தானே? இது HCF. சேம் இதே தான் பார்க்க போறோம். இப்ப என்ன அப்படின்னா அந்த அளவுல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 41. சரியா? இப்ப தேவையான டைல்ஸ் குறைந்தபட்ச எண்ணிக்கை தானே கேக்குறாங்க. சரியா? நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்படிங்கும் போது தேவையான ஓடுகள். சரியா? 1517 டிவைடட் பை 41 இன்ட்டு 902 டிவைடட் பை 41. சரியா? காமன் ஃபேக்டர்ஸால டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது எவ்வளவு ஓட்ஸ் தேவை அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே தானப்பா? நீளம் இன்ட்டு அகலம். சரியா? L × B அந்த மாதிரி தானே. சரியா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ண இதானே வரும் 37 × 22. சரியா? 37 × 22. அப்ப ஆன்சர் 814. சரியா? குறைந்தபட்ச ஓடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 814. சரியா? HCF கண்டுபிடிச்சு அத என்னது அளவுகள்ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு how many votes, சரியா, எவ்வளவு ஓடுகள் அப்படின்னு தெரியும். சரியா? அடுத்து மீ போ மா. சரியா? LCM கண்டுபிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்பருக்கு அப்புறம் லெட்டருக்கு பாருங்க. 27 81 9 இதோட LCM = 81 தானே வரும். 27 × 3 81, 9 81. இல்ல டானா ஒருத்தல் போடனாலும் ஓகே தான். 27 81 9.
சரியா? நான் 3ஆல போட்டோம்னா 9 3 27, 27 3. அடுத்து 3ஆல போட்டோம்னா 3 9, 9 3 27 1. அடுத்து 3ஆல போட்டோம் அப்படின்னா 1 3 9 1, 3 9, 9 3 27, 27 3 81. அப்ப எல்சிஎம் 81. அதே நேரத்துல சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சரியா, அடுக்குல பார்த்தோம்னா உயர்ந்தபட்ச அடுக்கு அண்ட் எல்லா அடுக்கு சரியா, ஹையஸ்ட் அண்ட் ஆல் அப்படின்னு வரும் சரியா. இதான் எல்சிஎம். அப்போ லெட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்ல உயர்ந்தபட்சம் என்ன இருக்கு? எல், இங்க எல் இல்ல, எல் பவர் 3. அப்போ எல் பவர் 3. அடுத்து எம், எம் ஸ்கொயர்டு, எம் ஸ்கொயர்டு, எம் பவர் 4. அப்போ எம் பவர் 4 சரியா. அடுத்து என், என் ஸ்கொயர்டு, என் இல்ல, அப்போ என் ஸ்கொயர்டு. அப்போ ஆன்சர் 81 எல் கியூப் எம் பவர் 4 என் ஸ்கொயர்டு சரியா. ஓகே தானே? ஆன்சர் பி சரியாப்பா. அடுத்து பாருங்க, 24 14 36 வகுப்படும் 6 இலக்க பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 6 இலக்க பெரிய எண்ணா முதல்ல வகுப்படும் எண் கண்டுபிடிப்போம். அதோட மடங்கு தான் கண்டிப்பா என்னது, அதோட மடங்கு 6 இலக்க எண் எது இருக்கு அப்படின்னு பார்க்கணும் சரியா. ஹையஸ்ட் 6 இலக்க எண் எது இருக்கு அப்படின்னு பார்க்கணும் சரியா. முதல்ல இதோட எல்சிஎம் 24 14 36 இன் மீச்சிமா. எதுக்கு அப்படின்னா இந்த 3ஆல டிவைட் ஆகணும்னா கண்டிப்பா இதோட மடங்காதான் இருக்கணும் சரியா. அதுக்காக 24 14 36 சரியா. 2ஆல டிவைட் பண்ணும்போது 12 7 18. 2ஆல டிவைட் பண்ணா 6 7 9 3 2 7 3 சரியா. ஓகே தானே? அப்ப எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா சாரிப்பா கொஞ்சம் மாறி இருக்கு, இங்கிலீஷ்ல தமிழ்ல வித்தியாசமா இருக்கு. 15 24 15 36 24 15 36 சரியா. 3 போட்டோம்னா M3 24, I3 15, 12 3 36. அடுத்து 2ஆல போட்டோம்னா 4 2 8, 5 6 2 12. அடுத்து 2ஆல போட்டோம்னா 2 4, 5 3 2 6 சரியா. ஓகே, 2 10, 13 30, 3 2 6 60, 6 2 12 120, 120 20 × 3 360. அப்ப மீச்சமா என்னது 360 வரும் சரியா. இதோட மடங்கு எத்தனை டிஜிட்? 6 டிஜிட் எடுக்கணும். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் 6 டிஜிட். ஹையஸ்ட் நம்பர்னா 69, இதுதான் ஹையஸ்ட் நம்பர். இத 360ஆல டிவைட் பண்ணுங்க சரியா. டிவைட் ஆச்சுன்னா இதுதான் ஹையஸ்ட், இல்லைன்னா எந்த நம்பர் டிவைட் ஆகுமோ அதுதான் ஹையஸ்ட் சரியா. இப்ப டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? 360 டிவைட் பண்ணோம்னா 2 720 சரியா. 2 7 9 இன்னொரு 9 வரும் சரியா. 2520 சரியா. அதே மாதிரி 2 7 9 9 அதே மாதிரிதான் 7 2520 சேம் அதே தான் வரும். $279
மீதி வந்திருக்கா, இத அப்படி ஃப்ரண்ட்ல அதாவது அந்த 6 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா இதுல இருந்து கழிச்சிட்டோம்னா மீதி வராதப்பா. சரியா, மீதி வருது, அதுல இருந்து கழிச்சிட்டோம்னா மீதி வராது. அப்போ தேவையான 6 நம்பர், தேவையான 6 டிஜிட் அப்படின்னா மிகப்பெரிய என்ன நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது, மீதி வருது. அப்போ மீதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சரியா, 279. சரியா, கழிச்சோம் அப்படின்னா 0 2 7 9 9 9 9,99,720. சரியா, 9,99,720. இதான் என்னது, எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய 6 டிஜிட் நம்பர். ஒண்ணுமே இல்லை, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அத 6 டிஜிட்டை டிவைட் பண்ணணும், மீதி வர்றத அந்த 6 டிஜிட்ல இருந்து கழிச்சிடணும். அதான் ஆன்சர். சரியா, ஓகே. அடுத்து இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320. மீப்போவா 6 எனில் மீச்சிமா. சரியா, நம்மளுக்கு தெரியும், அதாவது x into y is equal to LCM into HCF. இரு எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மீச்சிமா மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா, ஓகே தானே. அப்ப இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320 is equal to LCM வந்து என்னது தெரியாது, LCM தெரியாது, into HCF 6. அப்ப LCM is equal to 1320 divided by 6. 1 6 6 12 12 12 0. சரியா, ஆன்சர் LCM வந்து எவ்வளவு, 220. ஓகே தானே, ஆன்சர் 220. அடுத்து ஓகே, HCF கேட்டிருக்காங்க. எதோட அப்படின்னு பார்த்தோம்னா x power 3 minus x square plus x minus 1, அதுக்கப்புறம் x power 4 minus 1. இதோட மீ போவா கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே, நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாமா. இப்ப இங்க பாருங்க, x cube minus x squared plus x minus 1 அப்படின்னா இந்த ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். சரியா, என்ன இருக்குன்னா இதுல காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x squared காமனா இருக்கா, அப்ப காமனா எடுத்துட்டோம்னா மீதி உள்ளது என்னது, x minus 1. சரியா, இது வர மாதிரி அங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் 1 காமனா எடுத்துட்டோம்னா என்னது, x minus 1. அப்ப ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா x squared minus 1, சாரி x squared plus 1 ஒரு ஃபேக்டர், x minus 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். சரியா, இது ஃபர்ஸ்ட் இருக்க ஈக்குவேஷனுக்கு. அடுத்து x power 4 அப்படின்னு பார்த்தோம்னா சாரி அடுத்து ரெண்டாவது x power 4 minus 1. இது எப்படி எழுதலாம், x squared the whole squared minus 1 squared the whole squared எழுதலாமா. அதாவது a squared minus b squared is equal to a plus b into a minus b எழுதலாமா, a plus b into a minus b. சரியா, அப்போ இத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா x squared minus 1 into x squared plus 1. சரியா, x squared plus 1 அப்படின்னு இருக்கும்.
சரியா? ஓகே, இப்ப இதுல காமனா உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இருக்கு. அப்ப காமனா உள்ளது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, இது ஒரு காமன். சரியா? HCF காமனா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு, அத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அப்படி எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாமா? இது அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க, எக்ஸ் பிளஸ் ஒன்னு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. அப்போ இதுலயும் காமனா என்னது இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒன்னு காமனா இருக்கு. அப்போ HCF எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், இதுதான் என்னது? HCF. ஆன்சர் டி. ஓகேவா? சரியா? அடுத்து பாருங்க, இதோட மீ போவா. எதெல்லாம் இருக்கு? ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு, சிம்பிள் தான், ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான HCF கேக்குறாங்க. சரியா? 513 1134 HCF. ரெண்டு 3 5 4 9, அப்போ 3 9, 9ஆல போடலாமா? 9ஆல போட்டோம் அப்படின்னா 5 45, மீதி 6, 7 63. சரியா? அடுத்து இதுல 11 99, 12 108, 1 9. சரியா? 1 9, மீதி 2 23 வரும். 2 18, 6 54. சரியா? அடுத்து ஒரு 3ஆல போட்டோம்னா 1 3 3, 9 3 27. அடுத்து இங்க 4 12, 4 23 6. சரியா? அதுக்கப்புறம் காமனா எதுவுமே போட முடியாது. அப்போ 9 × 3 = 27. சரியா? நம்மளுக்கு HCF என்னது? 27. ஓகே தானே? அடுத்து 700 சென்டிமீட்டர், 385 சென்டிமீட்டர் மற்றும் 1295 சென்டிமீட்டர் நீளங்களை மிகச்சரியாக அளவிட பயன்படும் மிக நீளமான அளவுகோலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லப்பா, HCF கேட்டிருக்காங்க, அதை தான் சுத்தி வளைச்சு இப்படி கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே தானே? அப்போ 700 385 1295 HCF. சரியா? = 700 385 1295. சரியா? ஃபர்ஸ்ட் 5ஆல போடுவோமா? இல்லை 7ஆல போடலாம். 7ஆல போட்டோம்னா 100. சரியா? 5 35, 5 35, 1 7 5, 8 56, 3 7 35. ஒரு 7, மீதி 5, 8 56, 5 35. சாரி, 5 35. சரியா? அடுத்து 5ஆல போடுறோம். 25 100, 11 3 15, 7 35. இதுக்கு மேல HCF போட முடியாது. அப்ப HCF அப்படின்னு பார்த்தோம்னா 7 × 5 35 சென்டிமீட்டர். அப்ப அளக்கக்கூடிய அளவு என்னது? 35 சென்டிமீட்டர். சரியா? ஓகே தானே? அடுத்து LCM. சரியா? இந்த ஃபிராக்ஷனுக்கு LCM கேட்டிருக்காங்க. அப்ப ஃபிராக்ஷன் அப்படின்னா LCM அப்படிங்கும்போது LCM = மேல LCM, கீழே உள்ளதுக்கு HCF. சரியா? அப்ப பாருங்க, 2 3 4 இதோடது LCM டிவைடட் பை 3 5 7 இதோடது HCF. சரியா? அப்ப 2 3 4க்கு LCM அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 3மே பிரைம் நம்பர் தானே? சரியா? சாரி, 2 3 4 கோபிரைம்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்கு காமனா இருக்கு. 2 போட்டோம்னா 1 3
2 2 6 6 12 12 HCF 3 என்னது பிரைம் நம்பர் 1 அப்ப ஆன்சர் 12 சரியா ஆன்சர் 12 ஓகே அடுத்து இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் மீச்சிமா 240 எனில் சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஓகே தானே அப்ப விகிதம் 3:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த எண்கள் முறையே 3x 4x அப்போ 3x 4x இன் மீச்சிமா எல்சிஎம் சிக்கல் எவ்வளவு 240 அவ்வளவுதான் இப்ப இதோட மீச்சிமா கண்டுபிடிச்சிடலாமா முன்னாங்க 12x அதானே இதோட மீச்சிமா 12x இஸ் ஈக்குவல் டு 240 அப்ப x ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 12 ஒரு 12 12 2 12 24 20 அப்ப x ஓட வேல்யூ 20 அவன் என்ன கேக்குறாங்க மிகச்சிறிய எண் தானே மிகச்சிறிய எண்ணா ஒன்னு 3x இன்னொன்னு 4x அப்ப சிறிய எண்ணா 3x தானே அப்ப 3x ஈக்குவல் டு 3 × 20 60 சரியா ஆன்சர் 60 ஓகே அடுத்து அடுத்து பாருங்க x² - y² அதுக்கப்புறம் x² - 2xy + y² சரியா இதோட என்னது HCF கேட்டிருக்காங்க சரியா ஓகே தானே இப்போ x² - y² அப்படின்னா x + y × x - y எழுதிக்கலாமா சரியா அதே நேரத்துல x² - 2xy + y² இதை எப்படி எழுதலாம் x - y the whole squared அப்படின்னு எழுதலாம் சரியா x - y the whole squared அப்படின்னு எழுதலாம் இப்போ ரெண்டுலயும் பொதுவா உள்ளது எதுன்னு கேக்குறாங்க அதானப்பா HCF சரியா ரெண்டுலயும் பொதுவானதுன்னா இங்கேயும் என்னது x - y இருக்கு இங்கேயும் x - y இருக்கு அப்ப காமனா உள்ளது என்னது x - y சரியா HCF அப்படின்னா சிறிய அடுக்கு பொதுவான அடுக்கு சரியா ஓகே தானே அப்ப ஆன்சர் x - y சரியா அடுத்து x³ - a³ மற்றும் x - a the whole square சரியா இதோட மீச்சிமா என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படியே ஃபார்முலாவை எழுதிட வேண்டியதான் x³ - a³ சரியா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா x - a × x² + ax + a² சரியா இது அதே நேரத்துல x - a² ஸ்கொயர் அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கலாம் சரியா அப்படி கூட வச்சுக்கலாம் இல்ல ஃபார்முலா எழுதினாலும் ஓகே தான் ஏன்னா இங்கே x - a இங்கே x - a² இருக்கா அப்போ உயர்ந்த அடுக்குன்னு வந்துரும் சரியா இத x - a the whole square அப்படினே வச்சுக்கிறேன் சரியா இப்போ இது காமனா இருக்கா இதுல உயர்ந்த அடுக்கு அப்படின்னா LCM = x - a the whole square அதுக்கப்புறம் இதையும் சேர்க்கணும் x² + ax + a² சரியா அப்ப ஆன்சர் B மீச்சிமா HCFனா என்னது பொதுவா மட்டும் எடுத்துக்கணும் அதாவது x - aங்கறத மட்டும் எடுத்துக்கணும் அதுதான் HCF LCM அப்படிங்கும்போது உயர்ந்த அடுக்கு அனைத்து அடுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் சரியா ஓகே அடுத்து ஆகிய எண்களாம் வகுக்கும் போது முறையே 14 19 29 34 ஆகிய மீதிகளை தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்ப எல்லாத்துக்கும் மெயின் டிஃபரன்ஸ் பாருங்க எக்ஸாக்டா என்னது 6 வரும் சரியா அதாவது 20 - 14 = 6 மீதி சரியா மீதியை காமனா எடுத்தோம்னா அடுத்து 25 - 19 = 6 35 - 29 = 6 அடுத்து 40 - 34 = 6 சரியா நம்மளுக்கு மீதி சேமா இருக்கா சரியா டிஃபரன்ஸ் சேமா இருக்கா சோ என்ன பண்ணுங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே 6 கழிச்சிருங்க அதான் ஆன்சர் சரியா இதுல இருந்து இதை கழிச்சா இது வரும் அதே மாதிரி 20ல இருந்து 6 கழிச்சா 14 வரும்ல சரியா ஒண்ணுதானப்பா சரியா 2ல இருந்து சாரி 10ல இருந்து
3 கழிச்சா 7 வரும். 10ல இருந்து 7 கழிச்சாலும் 3 வரும்ல. சரிதானா? அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, அப்ப பாருங்க 20, 25, 35, 40 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப 5 போட்டோம்னா 4 5 20, 5 25, 7 5 35, 8 5 40. சரியா? அடுத்து 2 இதுதான் இருக்கு. அப்போ 4 போட்டுருவோம் எக்ஸாக்டா. சரியா? 1 5 7 2. சரியா? 5 20, 2 10, 20 × 10 × 7. சரியா? 20 × 10 200, 200 × 7 1400, 1400. இது எக்ஸாக்டா இதெல்லாம் டிவைட் ஆகிரும். நம்மளுக்கு என்னது மீதி இந்த நம்பர்லாம் வரணும் அப்படிங்கிறதுனால -6 is equal to 1394. சரியா? ஓகே தானே? ஆன்சர் 1394. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன டவுட் அப்படின்னா இப்போ இத எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ணி பாருங்களேன், மீதி இது ஃபுல்லா வரும். சரியா? ஓகே தானே? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 20ல மட்டும் டிவைட் பண்ணி பார்ப்போமே. 20ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? 100 120ன்னு போயிடும். மீதி 194ன்னு இருக்குமா? இதுல 180 போயிரும். மீதி என்னது? 14 வந்துடும். சரியா? அப்படி ஒவ்வொரு இதா டிவைட் பண்ணும்போது என்னது? ஒவ்வொரு மீதியும் எக்ஸாக்டா வந்துடும். சரியா? அடுத்து 2 சார்பாக எண்களின் மீச்சிமா 5005. அவற்றில் ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண்ணை காண்க. சரியா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சார்பகா எண், அதாவது கோப்ரைம், இதோட HCF = 1 தானே? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? x × y = LCM × HCF. சரியா? அப்போ இரு சார்பா எண்களில் மீச்சிமா என்னது? 5005ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் கொடுத்துட்டாங்க, 65ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்னது? 5005, HCF 1. சரியா? அவ்வளவுதான். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்ச வேண்டியதுதான். அப்போ y = 5005 / 65 இங்க வந்துடும். சரியா? அப்போ 5 அடிச்சிடலாமா? 4 5 5, 3 5 15, 4 5 5 0 0, 4 5 5. சரியா? அடுத்து 13ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 13. சரியா? 91. சரியா? மீதி 9 இருக்குமா? 7 11, 7 13 91. சரியா? ஆன்சர் இன்னொரு நம்பர் 77. சரியா? ஓகே தானே? அடுத்து 2 பால் கொள்கலன்கள் முறையே 60 லிட்டர் மற்றும் 165 லிட்டர் பால் உள்ளது. 2 கொள்கலன்களில் உள்ள பாலையும் மிகச்சிறியாக அளவிடக்கூடிய ஒரு குவளையின் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஒண்ணுமே இல்லப்பா, சிம்பிள், HCF தான். சரியா? காமனா அளக்கணுமா, அதுக்கான அளவு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப HCF. சரியா? எதுக்கெல்லாம்? 60 165. சரியா? HCF அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல போட்டோம் அப்படின்னா 12 5 60. சரியா? இது 3 5 15, 3 5 15. சரியா? திரும்படி 3ஆல போட்டோம்னா 4 3 12, 11 3 33. அப்போ 5 × 3 ஆன்சர் 15 லிட்டர். சரியா? ஓகே தானே? அப்ப காமனா அளக்கக்கூடியது என்னது? 15 லிட்டர். சரி, அப்படி பொதுவாக அளக்கக்கூடியது கேட்டாலே என்னதான் கண்டுபிடிக்கணும்? HCF. சரியா? அதே மாதிரி LCM HCFல இன்னொரு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன். என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல சின்ன நம்பர் வந்து ஆன்சர் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா LCM, கொஸ்டின்ல பெரிய நம்பர் வந்து ஆன்சர் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா HCF. சரியா? அடுத்து 4 மணிகள் முறையே 4 7 12 14 வினாடிகளில் இடைவெளியில் ஒலிக்கின்றன. அவை தற்போது ஒன்றாக ஒலித்தால் மீண்டும் எத்தனை நிமிடங்கள் கழித்து ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்பதான் சொன்னேன், சின்ன நம்பர் கொடுத்து பெரிய நம்பர் கேட்டா LCM, பெரிய நம்பர் கொடுத்து சின்ன நம்பர் கேட்டா HCFன்னு சொன்னேன். இங்க எல்லாம் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க, ஆனா ஆன்சர் மினிட்ஸ்ல வந்திருக்கு. அப்போ சின்னது கொடுத்து பெருசு தானே, அப்ப என்னது? LCM தானே. சரியா? இது ஷார்ட்கட். ப்ரொசீஜரா பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒலிக்கணும்னா கண்டிப்பா காமனான மடங்குல தான் ஒலிக்கணும். அப்போ LCM. சரியா? ஓகே, பார்க்கலாமா? 4 7 12 14 இதோட LCM
2ஆல போட்டோம்னா 2 7 6 7. சரி, அடுத்து 7ஆல போட்டோம்னா 2 1 6 1. சரியா, அடுத்து 2ஆல போட்டோம்னா 1 1 3 1. சரியா, அவ்வளவுதான். இதுல 14 14 23 6. சரியா, அப்ப LCM 2 × 7 × 2 × 3 2 4 நம்மனா 12 12 84 செகண்ட். அத டிவைடட் பை 60 மினிட்ஸ்ல வந்துடும். சரியா, 84 டிவைடட் பை 60. சரியா, ஒரு 60 60. அப்போ 1 மினிட்ஸ் 24 செகண்ட். சரியா, 1 நிமிடம் 24 செகண்ட். அடுத்து ஒன்றாக ஒலிக்கும். சரியா, ஓகே தானே. அடுத்து மீ போவா HCF கேட்டிருக்காங்க. சரியா, தசம என்னன்னு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் முழு எண்ணா மாத்திட்டு HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்படியும் தசம எண்ணா மாத்தணும். சரியா, இப்ப பாருங்க, முழு எண்ணா மாத்துறதுக்கு அதிகபட்சம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. சரியா, அதிகபட்சமா 3 பாயிண்ட் இருக்கா. அப்போ என்ன 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா, 1000ஆல மல்டிப்ளை பண்ணா 1.2 × 1000. சரியா, ஒரு 0 இது கட் ஆயிரும், 1200. சரியா, அதுக்கப்புறம் 0.36 × 1000. 2 0க்கு பாயிண்ட் கட் ஆயிரும், ஸோ 360. சரியா, அடுத்து 0.108 × 1000. சரியா, 3 0க்கு பாயிண்ட் கட் ஆயிரும், ஆன்சர் 108. இப்போ இதோட HCF 1200 360 108 இதோட HCF அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா ஷார்ட்டா போட்டுடலாமா. 12ஆலே டிவைட் ஆயிரும். 12ஆலே டிவைட் ஆகும் எப்படின்னா 100 3 12 36 12 × 9 108. சரியா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காமனா எதுவுமே இல்லை. ஸோ HCF 12 டிவைடட் பை 1000. 1000 அப்போ 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூ வருமா. அப்போ 0.012. சரியா, ஆன்சர் 0.012. சரியா, இதுதான் இதோட HCF. ஓகே தானே. அடுத்து ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 5 தரக்கூடியது. ஆனால் 13ஆல் மீதி இன்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் X எனில் X-இன் இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, முதல்ல என்னது, இது வகுப்படும் போது என்னது, மீதி 5 தரக்கூடிய ஆனால் 13ஆல் வகுப்படக்கூடிய 5 இலக்க எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதோட இலக்கங்களை கூட்டணும். சரியா, ஓகே தானே. அப்ப 5 இலக்க எண்ணா ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போம். சரியா, 12 அப்படின்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகிறது தெரியும். 16 35 42 LCM. சரியா, 12 16 35 42. சரியா, ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டோம்னா 6 2 12 8 2 16 35 21. சரியா, 7ஆல போடுவோமா 6 8 7 35 3 21. 3ஆல போடலாமா 2 8 5 1. 2ஆல போட்டோம் அப்படின்னா 1 4 5 1. சரியா, ஓகே தான். அதுக்கப்புறம் போட முடியாது. 4 5 20 40 1 12 120 120 12 84 840 1680. சரியா, 1680. சரியா, LCM. ஓகே, இது 4 டிஜிட் தானே. அப்ப 4 டிஜிட்னா அடுத்து என்னது 5 டிஜிட் வந்துடும். சரியா, அடுத்த மடங்கு. ஓகே, நம்மளுக்கு 5 டிஜிட்டா வரணும். சரியா, 5 டிஜிட்டா வரும்போது என்ன அப்படின்னா அடுத்தடுத்த மடங்கு பார்க்கணும். சரியா, X - 5. சரியா, அஞ்சு மீதி தரணும். ஸோ +5. ஓகே, 2 போட்டு பார்த்தோம்னா 16 2 32 தான் வரும். 3 பார்த்தோம்னா 3 3 18 48 வரும். 4
4 24, 5 5 30 வராது, 6 6 36 வராது, 7 போட்டு பார்த்தோம்னா 6 6 36, 6 48, 0 0 8 0 3 6 9 1 10. சரியா? 6ன்னு போடும்போது 10,080 பிளஸ் ஒரு 5ன்னு வரும், 10,085. சரியா? இது நாட் டிவைடட் பை 13. சரியா? டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த மடங்கு பார்க்கணும். சரியா? அடுத்த மடங்கு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக 7 போடணும். 7 அப்படின்னா 1680 இன்ட்டு 7 பிளஸ் 5. இந்த பிளஸ் 5 எதுக்கு போட்டோம் தெரியுமா? மீதி 5 வரணும். சரியா? அதுக்காக. ஓகே, அப்ப 7 6 42, 8 56, 0 0 6 7 7 4 11. சரியா? பிளஸ் 5. ஓகே, இப்போ 11 765. சரியா? இது அப்படியே இலக்கங்களை கூட்டணும் அப்படின்னா 2 9 9 6 15 பிளஸ் 5 20ன்னு வரும். சரியா? அப்ப இலக்கங்களின் கூடுதல் எவ்வளவு? 20. ஓகே தானே? இலக்கங்களின் கூடுதல் 20. சரியா? அடுத்து இரு பின்னங்களின் மீச்சிமா 12/5 மற்றும் மீப்போவா 1/30. அவற்றின் ஒரு பின்னம் 3/5 எனில் மற்றொரு பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சேம் இதேதான். அதாவது என்னது? x into y is equal to LCM into HCF. சரியா? ஒரு பின்னம் வந்து 3/5 3/5 into y is equal to LCM என்னது? 12/5 into HCF என்னது? 1/30. சரியா? ஓகே தானே? ஓகே, y வேணும்னா இது அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ y is equal to 12/5 into 1/30 into அது தலைகீழ மாறும் 5/3. சரியா? 1 5 5 6 5 30, 1 6 6 12. சரியா? ஓகே தானே? அப்போ மீதி இருக்கிறது இப்போ y is equal to மேல 2 இருக்கு, கீழே 5 15 இருக்கு. அப்போ y யோட விலை என்னது? 15. சரியா? ஓகே தானே? ஆன்சர் 2/15. வேற எதுவும் மிஸ் ஆகலாம். சரியா? 2/15. ஓகே, அடுத்து இரு எண்களின் மீப்போவா 21, மீச்சிமா 4641. ஒரு எண் 200 மற்றும் 300க்கு இடையே அமர்ந்திருந்தால் அந்த இரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா?
சரியா? ஒண்ணுமே இல்லப்பா, அப்படியே ஃபேக்டர்ஸ் எடுத்துருங்க. சரியா? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? இரு எண்களின் பெருக்கல் பலன் x into y is equal to LCM into HCF. சரியா? அப்போ x into y is equal to LCM என்னது? 4641 into HCF 21. அப்படி ஃபேக்டரா மாத்துங்க. சரியா? அப்போ 4641 அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேக்டரா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதால போடலாம்? 7ஆல போடலாமா? 6 42, 42 மீதி 4, 6 42, 3 21. சரியா? 3ஆல போடணும்னா 2 2 1. சரியா? ஓகே, பாருங்க இது எப்படி பிரிச்சுக்கலாம்? 7 into 3 into 2 into 221 into 21. சரியா? ஓகே, இப்போ ஒரு எண் வந்து என்னது? 200 300க்குள்ள நடுவுல இருக்குன்னாங்க. சோ ஒரு எண்ணை வச்சாச்சு, என்னது? 221 ஒரு எண் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இன்னொரு எண் அப்படின்னா 221 into 21 into 21. சரி, அப்ப 221 into 441. இன்னொன்று வெயிட் பண்ணிடலாமா? வெயிட் ஒரு நிமிஷம், இன்னொன்று வெயிட் பண்ணிக்கலாமா? சரியா? இன்னொன்று வெயிட் பண்ணோம் அப்படின்னா 13 ஒரு 13 13 7 7 13 21. சரியா? அப்ப இந்த ஃபேக்டர் எப்படி எழுதுவோம்? 7 into 3 into 13 into 17 into 7 into 3. இந்த ஃபேக்டர் தனி. ஓகே, இந்த ஃபேக்டர் தனி. சரியா? இப்போ HCF வந்து 21ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப கண்டிப்பா அந்த ரெண்டு நம்பர்லயும் 21 இருக்கணும். அதை எப்படி பிரிக்கணும் பாருங்க. 21 into 13, அதுக்கப்புறம் இது ஒரு நம்பர் 21 into 17. சரியா? இது ஒரு நம்பர். இப்படி எல்லாமே மல்டிபிள் தானே, நம்மளுக்கு வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. சரியா? அப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கிடைச்சிரும். சரியா? பாருங்க இதுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் 273 into இது அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? 340 17 357. சரியா? ஒரு நம்பர் 200க்கும் 300க்கும் இருக்கணும், இடையில இருக்கணும்னு சொன்னாங்களா? அதே மாதிரி இருக்கா? சரியா? இப்போ இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன ஆயிரும்? 7 3 10க்கு 0, 12 1 13க்கு 3, 2 3 5 1 6. ஆன்சர் 630. சரியா? ஆன்சர் 630. ஓகே, கூடுதல். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி எண்களால் வகுக்கும் போது மீதி முறையே 7 12 17 ஆகிய மீதிகளை தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எக்ஸ் எனில் எக்ஸை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ இதே மாதிரி செஞ்சிடலாமா? பாருங்க, 15 -17 -7
-7 மீதி என்ன வரும்? சரியா, ஆல்ரெடி சொன்னதுதான். அதாவது 10ல இருந்து 3 கழிச்சாலும் 7 தான், 10ல இருந்து 7 கழிச்சாலும் 3 தான். சரியா, அதனால என்ன பண்றோம், இத மீதியை கழிக்கிறோம். சரியா, 15 இருந்து 7 கழிச்சோம்னா 8, 20ல இருந்து 12 கழிச்சோம்னா 8, 25ல இருந்து 17 கழிச்சோம்னா 8. சரியா, அப்ப என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சு 8 கழிச்சிடணும். சரியா, ஓகே. அப்ப எல்சிஎம் பார்த்தோம்னா 15, 20, 25. எல்சிஎம் என்ன வரும், 300ன்னு வருமா? அதான் வரும்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, 5 3 15, 4 20, 5 25. அடுத்து காமனா எதுவுமே இல்லை. 4 20, 25 100, 20 100 × 3 300. எல்சிஎம் நம்மளுக்கு 300ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய 4 இலக்கணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய 4 இலக்கணம் அந்த இது யூஸ் பண்ணோம்ல, அதாவது 44 இதான், 49 இதான் மிகப்பெரிய 4 இலக்கணம். அப்ப எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிச்சு, சரியா, அதுல இருந்து நம்ம 8 கழிச்சோம் அப்படின்னா மீதி 8 இந்த மீதி எல்லாம் தந்துடும். சரியா, அந்த நம்பருக்கு அப்புறம் டிவைட் பண்ணணும். சரியா, பாருங்க, 300ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 900. சரியா, அதுக்கப்புறம் 9 9 9 இருக்கு, 3னா 900. சரியா, மீதி 99. அப்ப கழிச்சோம் அப்படின்னா அந்த எண் மிகப்பெரிய எண் 9900. சரியா, ஓகே. இதுல இருந்து 8 கழிக்கணும். 8 கழிச்சோம்னா நம்மளுக்கு மீதி அந்த மீதிகளை தரக்கூடிய நம்பர் கிடைக்கும். அப்போ 9892. சரியா, இதை நம்ம 11ஆல டிவைட் பண்ணணும். 9892 11. சரியா, 8 11னா 88, மீதி 10 109ன்னு வரும். சரியா, 9 11னா 99. சரியா, மீதி 10 102ன்னு வரும். சரியா, அதே மாதிரிதான் 9 11னா 99, மீதி 3. சரியா, அப்ப ஆன்சர் 3. ஓகே தானே, ஆன்சர் 3 இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசி ஆகிய 3 எண்கள் உள்ளன. ஒவ்வொரு ஜோடியின் மீப்போவா 7 மற்றும் இம்மூன்று எண்களின் மீச்சிமா 1470 ஆகும். எனில் இம்மூன்று எண்களில் அதிகபட்ச பெருக்கல் பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, நம்மளுக்கு பார்த்துடலாமா பெருக்கல் பலன்? அதாவது நம்மளுக்கு அந்த x × y இரு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹெச்எஃப்க்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரிதான் இதுல 3 எண்கள். சரியா, a × b × c இதோட பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா LCM × HCF the whole square. சரியா, LCM × HCF the whole square அப்படின்னு வரும். சரியா, அப்ப பாருங்க, இந்த நம்பர் தெரியாது. சோ இதை மட்டும் பார்த்துக்கலாமா? என்னது, 1470 × 7 ஸ்கொயர். சரியா, 1470 × 49ன்னு வரும். சரி, அப்ப மல்டிப்ளை பண்ணா 4 4 16 4 28 0 9 9 36 63 0 0 3 6 2 1 0 3 0 2 7. சரியா, 72,030. ஓகே, 72,030. ஓகே தானப்பா, ஆன்சர் இதுதான், ஆன்சர் ஏ. ஓகேவா?